இப்ப மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது உங்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டா நிச்சயமா இருக்கும் 2026ஆம் ஆண்டு. ஓகேங்களா? ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, மெயினா இந்த 2 பெயர்ச்சி, அதை தவிர குருவோட பார்வைங்கிறது உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல வந்து மீனராசிக்காரங்களுக்கு வர்றது வந்து கூடுதல் அட்வான்டேஜஸ். சனி மேல வந்து குருவோட பார்வை வர்றது என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சனியோட ரிசம்பிளன்ஸை குறைச்சு குரு கொடுக்கக்கூடிய அபரிதமான நன்மைகளுக்கு வந்து வழிவகுக்கும். அதான் ஒரு மெயினான விஷயம். நிச்சயமா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சியில வந்து நம்ம சக்சஸ் ஆகுமா நினைக்கக்கூடிய சமயத்துல அந்த முயற்சியில ஒரு அபரீதமான வெற்றி தரக்கூடிய ஆண்டா உங்களுக்கு இந்த வந்து 2026ஆம் ஆண்டுங்கிறது உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அது தவிர நீண்ட நாள் நீங்க வந்து மனசுக்குள்ள நினைத்து வந்த அந்த ஆசைகள்ங்கிறது நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு டெஃபினட்டா இருக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பலன் எல்லாமே பாத்தீங்க, இது எல்லாமே பொது பலன் தான். அதாவது எந்த ராசியினர் இருந்தாலும் சரி, இப்ப மீனராசினர்களை பொறுத்த வரைக்கும் 10 கோடி பேர் இருப்பான் மீனராசியில. இந்த 10 கோடி பேரும் வீடு வாங்குவானா அப்படின்னு சொன்னா அது வந்து நடக்காத விஷயம். உங்க ஜாதகத்துல இப்போ நடக்கக்கூடிய அந்த தசாபுக்தி, அந்த தசைக்குரிய அந்த கிரகம் வந்து உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பலன்கிறது வெளியில வரும். ஆனா வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காம போகாது. இதுல வந்து 50% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தாராளமா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நல்ல திசையில இருப்பாங்க, கரெக்டான திசையில இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா கிளிக் ஆயிடும். அதனால முதல்ல உங்க ஜாதகத்தை கொண்டு போய் பக்கத்துல உங்களுக்கு எந்த ஜோசியர் இருக்காரோ அவர்கிட்ட பார்த்துட்டு இப்ப என்ன தசாபுக்தியில இருக்கீங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அப்பதான் உங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம்ங்கிறது டெஃபினட்டா இருக்கும். இப்ப இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னன்னா, மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஆண்டு வந்து இந்த 2026 உங்களுக்கு இருக்கும். அதை தவிர ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து கேஸு, வழக்கு, வம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பல வருஷமா போயிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை வந்து இந்த 2026ல ஒரு முடிவுக்கு வந்து கட்டாயமா வரும். அதுல வந்து சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கு. 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த கோர்ட்ல கேஸ் இருக்கு சார், இந்த ஊர்ல கேஸ் இருக்கு சார் நினைக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க. 2026ல அது ஒரு நல்ல தீர்வுக்கு கட்டாயமா வந்துடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.